10 ஆண்டுகளுக்கு முன்னதாக இது பற்றி ஒரு தலைப்பு வச்சோம் நினைக்கிறேன். பேய் அப்படின்னு சொல்லி. பேய் இருக்கா இல்லையா? பேய் இருக்கா இல்லையா? பாத்துருக்காங்களா பார்க்கலையா? நம்பலாமா நம்பப்படாதா? இது எனக்கு தெரிஞ்சாகணும். நீங்க பார்த்ததுல ரொம்ப வினோதமான பேய்ங்க இது அப்படின்னு எதை சொல்லுவீங்க? நான் வந்து ஒரு பேஷண்ட், நான் வந்து ஒரு ஹீலர். இல்ல பேய் ஓட்டுதுங்கிறீங்க, அப்புறம் பேஷண்ட்டுங்கிறீங்க. நாங்க எல்லாரையும் பேஷண்டா பார்ப்போம் சார். யாரு நீ? டாக்டரா? என்னது? ஏண்டா பட்டுக்கோட்டை பிளாட்ஃபாரத்துல சிட்டுக்குருவி லேகி வித்துக்கிட்டு இருந்த ஃப்ராடு பையன் நீனு? பேய் பிடிச்சவங்கிறது கிடையாது, இப்ப பேஷண்ட்னு ஆயிடுச்சு. பேஷண்ட் இன்னொன்னு பேய்னு நாங்க சொல்ல மாட்டோம், நாங்க ஆன்மாக்கள்னு சொல்லுவோம். ஊரே ஏமாத்துற மாதிரி என்கிட்ட பேசு. அந்த லேடி கிட்ட ஒரு ஆன்மா வந்து இருந்தது. 1 இல்ல 2 3. 2 பேரா மாமி? 1 இல்ல 2 3. ஓகேங்களா? அது அவங்களுக்கே தெரியாது. அவனுக்கே தெரியாது. அது எப்படி அவருக்கு தெரியாம? பாத்தீங்கன்னா தூங்கவே முடியாது. 20 வருஷமா ஒரு நிமிஷம் கூட தூங்க முடியாது. 20 வருஷமா தூங்கவே இல்ல பேய்னால. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. வாங்க. 2வது கிளாஸ்ல ஒரு லேடி வந்து அவங்களுடைய அனுபவம் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து எப்படின்னா நைட் வந்து யாரோ கற்பழிக்கிற உணர்வு வரும். தெரியலப்பா. வேற்று கிரகத்துல இருந்து வந்த ஒரு மந்திரவாதியா இருக்கலாம். அவரோட ஆத்மா வந்து அவன் உடம்புக்குள்ள இருக்குது. அதாவது இந்த பேய் ஏலியன் பேய். அது ஒரு ஏலியன் பேய்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? எனக்குள்ள வரும் சார். அது எது பாலா? இல்ல யோசனை. இப்ப அது அவங்க கிரகத்துக்கு அனுப்பிட்டீங்களா நீங்க? இல்ல ஓட்டல அழிச்சிட்டேன், கொன்னுட்டீங்க. ஐயோ பயமா, அது கடிச்சிராத. இது மேக்னெட், இது பென்டிலம். நான் சும்மா பேசுறேன். இது பேர் என்ன? பென்டியமா? பென்டிலம் சொல்லுவாங்க, ஆனா பென்டிலம் கிடையாது, பெண்டுலம்னு சொல்லுவாங்க. ஒழுங்கா ரிட்டையர் ஆனா வீட்டுல கைய கால வச்சுட்டு சும்மா இருக்கையா. ரியல் எஸ்டேட் பண்றேன், சோசியம் பாக்குறேன்னு தேவையில்லாத பிரச்சனையில் இழுத்து விடாதீங்கயா. எங்ககிட்ட ஒரு 80 வயசு பாட்டி வந்தாங்க. கூட வந்தவங்க ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. அத்தனை பேர் பிடிச்சிட்டு கூட அவங்கள சமாளிக்க முடியல. ஏன்டா அந்த ஊர்ல கிளவிக்கலாமாடா பேய் பிடிக்குது? என்ன பேய்களுக்கு கூறு இருக்கிட்டு போச்சா? அதாவது 80 வயசு பாட்டி எல்லாரையும் தள்ளி விட்டுட்டாங்க. நல்ல டாக்டரா போய் பார்க்க பாரு, ரொம்ப வீக்கா இருக்க. துப்பூர் கணவான்னு சொல்லி தொடர்ந்து விபத்துகள் அங்க நடந்துகிட்டு இருக்கு. விபத்து நடந்தவங்க யாருமே இது வரைக்கும் பிழைக்கல. ஏன் அப்படி நடந்துருதாங்க? அவ்வளவு அதெல்லாம் பிழைச்சவங்களா இருக்காங்க. அப்படி இல்ல. தொப்புல வந்து நம்ம நேஷனல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கண்ட்ரோல் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோப்பா இருக்கும் அந்த ஏரியா. அந்த லாரி அதிகமா வந்து அந்த இறக்கத்துல இறங்குறனாலதான் அங்க வந்து கண்டிப்பா விபத்து நடக்குது. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. கரெக்டா ஒரு 2 to 3 இருக்கும் டைம். ரூமை விட்டு வெளியே வரேன். ஆக்சுவலா ஏசி ரூமுக்கு வெளியே வந்தாதான் ஹால், பெரிய ஹால் இருக்கும் எங்க வீட்டுல. சோ அங்க டாக்ஸ் எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கு. என்னன்னு தெரியல. என்னப்பா நாய் எத்துது? தண்ணி வைங்கப்பா. ஸோ வெளியே போய் பார்க்குறப்ப எனக்கு மேலே ஒரு 6 அடி இருக்கும். சீலிங் ஹைட்டில் வந்துட்டு எனக்கு முன்னாடி ஒரு உருவம் நிற்கிது. நீ எதுக்கும் கவலைப்படாத, இது ஒண்ணு இல்ல, வெறும் மன பிராந்தி. செத்தது யாருன்னா ஒரு பையன். அவன் வந்து கல்யாணத்துக்கு மேலே லவ் பண்ணதால இந்த பொண்ணு மேலே வந்துட்டு ரொம்ப தொல்லை. நான் போயிடுறேன், அந்த பொண்ணு உயிர் வேணும். அதை எப்படி நம்ம உயிர் அனுப்ப முடியும்? அந்த பொண்ணோட உயிர் வேணும்னு சொல்றாங்க. எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல, உயிர் கொடுங்க அண்ணா. என்னடா கத்தியோட ஓடியாரா? ஆமா, நீங்க உன் கூட 100 வருஷம் வாழணும் சொல்றாங்கல்ல, அத அவங்க உயிர் எடுக்க கத்தி. ஐயோ எப்படி எல்லாம் ஜக்க பண்றாங்க. இது ஒரு காதல் பேய். காதல் பேய் வந்து அது மாதிரி பண்ணுது. காதல் கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணிருக்கான். அந்த பொண்ணை கூட்டின்னு தான் போவான்றான். எப்படி அடப்பாவிகளா. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 85 வயசு பாட்டி எந்திரிச்சு உட்கார்றாங்கன்னு சொல்றாங்க. நம்ம எல்லாரோட பாடியிலயும் பாத்தீங்கன்னா அட்ரினலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. 80 ஏஜஸ் இருந்தா கூட பிளஸ் இருந்தா கூட டக்குனு உயிருக்கு ஒரு ஆபத்து அப்படின்னும் போது அந்த இது ரியாக்ட் பண்ணுவாங்க. அது பாசிபிள் தான். அது எங்களுக்கு எல்லாம் உசுருக்கு ஆபத்துனா கடல் மேலே ஓடுவோம் நாங்க. ஹாஸ்பிட்டல்லாம் பாத்தீங்கன்னா ஊசி போட வராங்க, நம்மள வந்து கொல்ல பாக்குறாங்க அப்படின்னு நினைச்சிட்டுலாம் தடுப்பாங்க, தூக்கி போடுவாங்க. ஹாஸ்பிட்டல்ல நீங்க நிறைய பார்க்கலாம். கோஸ்ட் ஃபைண்டர்ங்கிற மாதிரி ஒரு ஆப் சொன்னாங்க. சரி, நானும் இன்ஸ்டால் பண்ண மொபைலில் அதில் வந்து அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக வந்து அங்கங்கே ரெட்டிஷாக காமிச்சது, ஈவில் கோஸ்ட் டிடெக்டட் அப்படின்னு. உண்மையாவே லூஸ் பண்ணதான் போல. இந்த ஆப் எதுவும் வச்சிருக்கீங்களான்னு அந்த ஆப் அன்னைக்கு பயந்துட்டு டெலிட் பண்ணிட்டேன். ஏன்டா இப்படி மூட நம்பிக்கையில மூழ்கி கிடக்கிறேன்? அவங்க புது டிவைஸ் தான் யூஸ் பண்றாங்க. EMF டிவைஸ் யூஸ் பண்ணுவாங்க, இன்னொன்று சவுண்டை மெஷர் பண்ற டிவைஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த EMF மீட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, எங்கெல்லாம் எலக்ட்ரானிக் டிவைசஸ் இருக்கோ அங்கெல்லாம் ரேடியேஷன் காமிக்கும். அந்த ரீடிங்கை வச்சுக்கிட்டு அங்க பாருங்க இங்க பேய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீட்ல பேய் இருக்கு. ஆமா, இந்த வீட்டுல பேய் இருக்குது, மூளையில பாய் இருக்குது, தெருவுல 2 சொறி நாய் இருக்குது. வேற எங்கேயாவது போயிட்டு இருக்கு, இல்ல பேட்டரி எங்கேயாவது இருக்கு, இல்ல லைட் எங்கேயாவது இருக்கு, அதெல்லாம் இவங்க பேய்ங்கறாங்க. ஆமா, டிவைஸ் பக்கத்துல கொண்டு போனோம் அப்படின்னா அத பேயின்னு சொல்றாங்க. அத அட ஒண்ணும் தெரியாத மண்ணு. எனக்கு என்னன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு. சார் சொன்ன மாதிரி அவர் பிரேயர் பண்றாரு. ஆக்சுவலா இங்க கைய வச்சு அவங்க என்ன அழுத்துறாங்க. நான் விழவே இல்ல, ஆனா அவர் என்ன பிரஷர் பண்ணி விழ வச்சுட்டாரு. கண்ட்ரோல் 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 கண்ட்ரோல். ஏதோ ஒரு மன நெருக்கடியில் இருக்கிற ஒரு ஆளை ஏதோ பண்ணி எனக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி போறாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவ்வளவு பேருக்கா பேய் பிடிக்கும்? அது உண்மைதான். குற்றத்தை ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேங்கய்யா.
திடீர்னு வருவாங்க, ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பேன், பேய் ஆடிக்கிட்டே இருக்கும். இந்த பேனை எடுத்து கையில் கொடுத்துருவோன்னு அவங்க பாட்டுன்னு அப்படியே அமைதியாகிடுவாங்க. அவ்வளோதான், அமைதியாகிட்டாரு. என்னடா டெட்டி பேர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறீங்க அவனை. அவங்க பாட்டுன்னு அப்படியே அமைதியாகிடுவாங்க. என்ன உண்மைண்ணே? ஓடி போயிரு. பேனா கொடுத்த உடனே இது சரியாயிருமா எப்படி? ஆமாண்ணா, எனக்குள்ள இந்த வல்லமை இருக்குது, அபிஷேகம் இருக்குது. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அந்த பேனா தூக்கிடுங்க. ஓகே. பேய் பறக்குன்னு வெளியில போட்டா அது ஒரு மாதிரி கோட்டை கிழிச்சிக்கிட்டு போச்சு. நக்கல்யா அவனுக்கு. பேனாக்கு அவ்வளவு பவர் இருக்குன்னா 4-5 பேனா வாங்கி வச்சு சுத்திட்டு இருக்கலாமே நம்மளும். சொல்றா, என்ன நம்ம பேசுறா, ஏதாவது பேசுறா. என்னடா திருட்டு மொழி பிடிக்கிற? மன்னிப்பு அறிக்கைகள் ஒன்று இருக்குங்க சார். மன்னிப்பு அறிக்கை, மன்னிப்பு அறிக்கைகள் இருக்கு. அந்த நெத்திக்கு முன்னாடி காட்டினாலே அந்த சோல் படிச்சுக்கும் சார். படி 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 உங்களுக்கு சத்தமா படி படுறா, படி 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 படி. படிக்க படிக்க நாங்க என்ன செய்வோம்னா டிஸ்டன்ஸ் சீலிங் மெத்தட்ல சார் கிட்ட சொல்வோம், சார் இது மாதிரி ஒரு சார் யாரு? அவர் தானங்க எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு. எங்களை நான் தான் எலிவேட் பண்ற எங்க தலைவர் ஒருத்தர் இருக்காங்க, மலேசியால இருக்காங்க சார் அவரு. ஐயா யாருங்க? என்ன குரலை கேட்டா தெரியலையா? நான் தான் ஊரே கிழக்கிற கந்தசாமியா. அடச்சி பரதேசி. மன்னிப்பு அறிக்கை எந்த மொழியில இருக்கும்? எந்த மொழியில வேணா சரி, ஆன்மாக்கு மொழி கிடையாது சார். எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் படிச்சுக்கோ. ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருக்கு. இது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ்டா இருக்கு. ஒரு 3 பேர் உட்கார்ந்திருக்காங்க, ஒரு பிரிண்ட் அவுட் போட்டுருக்காங்க, இது ஒரு ரொம்ப வெப்சைட் போடுறாங்க. இன்ஸ்டிடியூஷனலைஸ்டா இருக்குங்கற. இதுக்கு மேல ஒருத்தர் இருக்காங்க வெளிநாட்டுலன்றாங்க. அமானுஷன் போயிடுங்க, ஆன்மான் போயிடுங்க. ஆனா அது எனர்ஜி மேல காஸ்மாலஜில கனெக்ட் ஆயிருக்கு. இது ஒரு சயின்ஸ் தானே சார்? சார் இது வந்து ஸ்பெயின்ல எங்க இவங்க இருக்காங்க. அவங்க வந்து ட்ரில்லியன் போட்டோகிராஃபின்னு ஒன்னு இருக்கு சார். அமெரிக்காவுல மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகோ, என்னடி கலர் கலரா ரீலா விடுற. அதெல்லாம் 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே டீபங்க் பண்ணிட்டாங்க. அதுவும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பழசு, பழைய காமெடி பழசு. போயிருங்க திரும்ப அது அந்த டெக்னிக் திரும்ப. அதான் சொல்றேன், இந்த சூடோ சயின்ஸ்ல இருக்கவங்க எல்லாருமே ஒரு 4-5 டெக்னிக் வச்சிருப்பாங்க. லேசா புழுங்காவே கண்டுபிடிச்சிராங்கல. சொன்ன எல்லாருமே வந்து வெறும் பெண் பேய், பெண் பெண் பெண். கடைசி வரைக்கும் இவங்க பெண்களை பேயாவே பார்த்துட்டு இருக்காங்க. பெண் பலவீனமானவர். மரியாதையா இருந்துக்க. என்ன பலவீனமானவர்? அப்போ அப்படிதான் நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்களா? அதை வச்சு ஒரு பெண் அப்படி கிடையாது. ஏதாவது பயம் வரும். என்ன காரணம்னா நான் வில்லேஜ்ல இருக்கேன். ஒரு நிமிஷம் பேச விடுங்க. ஒரு நிமிஷம் பேசுறீங்க. எதிர்த்து போராடணுங்கிற எண்ணமே பெண்களுக்கு வர்றதில்லை. வர விடுறதில்ல. இப்படி பெண்ணுக்கு பேய் விடுறதில்ல. துணிஞ்சு இறங்க வேண்டியதானமா? ஏமா அவங்க வந்து பேசாத பத்தி தேவலாம் பேசிட்டு இருக்காத. பையா பிரச்சனை உண்டாகாத வேலை இல்ல சார். ஏதாவது கலவரத்தை உண்டாக்கிட்டு இருப்பான். பேசவே இல்ல. யாரும் கண்டுக்காதீங்க அவனை. உங்களை யாருமா புடிச்சிட்டு உட்கார வச்சிருக்கா? சார் நான் வில்லேஜ்ல இருக்கும்போது இறங்கி போராட வேண்டியதானே. நீங்க வந்துருங்க, அப்படியே கட் பண்ணிடலாம். முட்டு நீ கிளம்பு. ஃபர்ஸ்ட் வேணாம், இன்டர்வியூ வேணாம், கிளம்பு. நான் ஒரே ஒரு விஷயத்தை நாங்க செய்து காமிக்கிறோம் சார். அது அறிவியல் பூர்வமா யாராவது ஒருத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க, அங்க உட்கார்ந்திருக்கேனா அங்க போயிரேன் சார். அப்படி ஒரு பிரமாதமான வேலை உங்ககிட்ட இருக்கு, எங்க செஞ்சு காட்டு. நீங்க இத சயின்ஸ் மூலமா மட்டும் இத எக்ஸ்பிளைன் பண்ணி காமிங்க சார். புரியல, இது என்ன பண்ணுது இப்ப? இது சில இடங்கள் போகும்போது ஆட்டோமேட்டிக் ரொட்டேஷன் ஆகும். ஆமா, இது மாதிரி தொங்குற ஒன்னு பிடிச்சிருந்தா ரொட்டேட் தான் ஆகும். இது ஒரு நியாயமா படுதாடா? இது ஒரு கதை நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டியாடா? இது நியாயமா படுதா? எப்படி அது இவ்வளவு காலத்தை கடந்து பேய் நம்பிக்கை இருந்து கொண்டே இருக்கிறது? ரீக்ரியேஷனல் ஃபியர் அப்படின்றாங்க. வாண்டடா மனிதன் வந்து ஒரு ஃபியரை வர வச்சுக்கிறது, அந்த ஜாயை வந்து அனுபவிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹாரர் மூவிஸ் பாக்குறாங்க. முக்கியமான சீன் வருது. பேய் அழகா இருக்கு. போட அத போய் லவ் பண்ணு. திரும்பி பாரு, பேய் அழகா இருக்கு. குட்டிச்சாத்தா